மீண்டும் ஒரு ரவுண்ட் ஒன் மேட்ச். இந்த மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா கர்நாடகா தான் வெர்சஸ் இபி சாமிக்கண்ண மெமோரியல் சூத்தியன்பட்டி. ஸோ டாஸை வின் பண்ணி சாமிக்கண்ண மெமோரியல் ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. 6 ஓவர் மேட்ச், 2 ஓவர் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்னா மணி ஸ்டேக்கில் ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவரத்துக்கு ஓப்பனிங் பவுலராக சூர்யா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் கரெக்டான இடத்துல குட் லென்த்தில் போட்டு விக்கெட் கீப்பர் கைக்கு வந்திருக்கு பந்து. செகண்ட் பால் பேச ஏற்றி போட்டாங்க. தேர்ட் பால் எட்ஜ் அண்ட் கான் பர்ஃபெக்டா லைன் லென்த் வச்சதுக்கு ஸோ விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ கிடைச்சிருக்கு. 3 பாலுமே டாட்டு, 3வது பால்ல விக்கெட் வேற. 3 more remaining. சிக்கி ஷாட் கனவு வச்சு பால் கண்டரில் போய் தட்டியோட பார்த்தாரு. 5th one. 1 more remaining. கிளியர் பண்ணிருக்கு. இந்த பால் டாட்டா மாதிரி இருந்தா மெயின் ரோவரா மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது 2 ரன்னா மாத்திருக்காங்க. எக்ஸலன்ட் ஸ்டார்ட் பவுலிங் எண்ட்லேருந்து சூர்யா அவர் கையிலேருந்து. ஸோ எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே வர முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 2, ஒரு விக்கெட்டை விட்டுருக்காங்க கர்நாடகா தான். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரகாஷ் டேக்கில் செகண்ட் லாஸ்ட் ஓவர் பவர் பிளே போகிறதுக்கு போலீஸ் காட்டி வந்துருக்காங்க. ஆஃப் கட் ரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பேட்ஸ்மேன் நகர்ந்து போய் ஆட பார்த்தாங்க. செகண்ட் பால் பார்த்து அவருக்கு காலில் ஏதோ கட்டு போட்டு தான் வந்திருக்காரு. பவுண்டரி விடாமல் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க தினேஷ். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டாரு. நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் ஸ்கொயர் லெக்கில் ஃபீல்டர் வச்சுருக்காங்க. சூர்யா அவர்கிட்ட பேருக்கு அதுக்கு ஒரு ரன். காட்டி ஸ்விட்ச் ட்ரை வாய்ப்பே இல்லாத இடத்துல போட்டார். முக்கியமான வந்து பிட்டன்க போட்ட 2 பவுலருமே நாட் கன்சீடிங் எனி ரன்ஸ்ன்னு சொல்லலாம். பெருசாக ரன் விட்டு கொடுக்கல, பவுண்டரி பக்கமே போடல. 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. இது வரைக்கும் கர்நாடகா தான். 3rd நியூ பவுலர் சக்தி வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் பேக் ஆஃப் லென்த்தோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆன் சைடில் ஒர்க் பண்ணார். ஒரே கையில் எடுத்திருக்காரு தினேஷ் அங்கே. ஸோ லெக் ஸ்லிப் வந்து 1 ஸ்கொயருக்கு 2 ரன். ஃபீல்டர் இருக்க பக்கம் கரெக்டாக போச்சு. சிங்கிள். பேட்டில் பட்டு 2ங்கிற கால் கொடுத்துருக்காங்க. டீப்லேருந்து வரணும் ஃபீல்டர். ஒரே கையில் எடுத்து விட்ருக்காரு. மாலையிட்டு காட்டி அங்கே ஃபீல்டர். ஃபுல்லர் பால் யாருக்கான முயற்சின்னு நினைக்கிறேன். விட்டு கொடுக்காம போட பார்த்தாங்க. பேட்டில் பட்டு சிங்கிள். 2 more remaining. கோஸ் ஃபார் த கட் ஷாட் அப் அண்ட் ஓவர் போயிருக்கு ஃபீல்டரை தாண்டி. ஸோ அங்கே ப்ரொடெக்ஷன் இல்லாத பக்கம் போயிருக்கு. ஃபாஸ்ட்டாக தடுத்துருவாங்க. வலதர கட்ட காட்டி அங்கே இருக்காரு. அவர் இருக்க அடிச்சிருக்காங்க. ஸோ விக்கெட்டு போயிருக்கு. 1 more remaining. 3 ஓவர் முடிவில் 14 ஸ்கோர், 2 விக்கெட் விட்டு கர்நாடகா ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அசோக். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் போலீஸ் காத்தி அவருக்கான செகண்ட் ஓவர் இது. லெஃப்ட் ஆர்ம் ஃபர்ஸ்ட் பால். ஐயோ, காட்டன் போலுக்கு வாய்ப்பு இருந்துச்சான்னு தெரியல. செகண்ட் பால் ஸ்விட்ச் போகிற மாதிரி போய் லெக் சைட்லேயே ப்ளே பண்ணார். இங்கே போய் 2G பேக் டு பேக் 2 வைடு ரீபால் இந்த பால். ஸோ பேக் ஆஃப் லென்த்தில் வச்சு ஒரு ஆஃப் கட்டரை போட்டார். டீப்லேருந்து வரணும் ஃபீல்டர். 2 எடுக்க பார்ப்பாங்க. இறங்கி போய் ஆட பார்த்தாரு. பாடி லைனில் குத்தி திருப்பி வெளியே எடுத்தாங்க. பிச்சில் இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அந்த எக்ஸ்ட்ரா கட் ஆகியிருக்கு. ஒரு அடி இழுத்து போட்டார். ஃப்ரண்ட் ஃபுட்டில் கமிட்டாக வைக்கிறாங்க பேட்ஸ்மேனை. 1 more remaining. இந்த ஓவரில் விக்கெட் கீப்பர் கையில் ஒரு விக்கெட்டோட முடிச்சிருக்காங்க இந்த ஓவரை. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 20 ரன்னு, 3 விக்கெட் விட்டுருக்காங்க கர்நாடகா தான். நெக்ஸ்ட் ஓவர் சூர்யா அவருக்கான செகண்ட் ஓவர். ஆஃப் ட்ராக்கராக இருந்துச்சு. பேச கம்மி பண்ணி போட்டாங்க. ஆக்சுவலாக டவுன் த ட்ராக் வேக்கண்ட் ஏரியாங்கிற காரணத்தினால முதல் பவுண்டரியை பதிவு பண்ணுறாங்க இங்கே. ஸோ அசோக் ஃபர்ஸ்ட் பவுண்டரி. இந்த டீமுக்கும் இதான் ஃபர்ஸ்ட் பவுண்டரி எனக்கு தெரிஞ்சு. செகண்ட் பால் டிரைவுக்கு ரெடியாக இருந்திருக்காரு. ஃபீல்டில் கொஞ்சம் நேராக வச்சாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா கவரில் இருந்தவரை கரெக்டாக எக்ஸ்ட்ரா கவருக்கு போயிருக்கு. 2 ரன். இப்போ முதல் 2 பால் 6 ரன் கொண்டாந்துருக்காங்க. தேர்ட் பால் கேப்பில் பிளேஸ் பண்ணுறாரு. நல்ல டைமிங்கில் இருக்காரு இந்த பேட்ஸ்மேன் அசோக். டீப்புக்கு பிறகு இந்த பாலும் 2ஆ மாறுது. ஒரு பவுண்டரி, 2 கப்பல் ஆஃப் ரன்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ 3 more remaining. ஆர்க்கில் விடாம எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஒரு டாட்டா போட்டிருக்காங்க. 5th one
பீட்டன் ஸோ ஃப்ரண்ட்ல கமிட்டாவை பார்த்தாரு, குத்தி வெளில வந்திருக்கு. ஒன் மோர் ரிமைனிங். பிக் ஷாட் கடமையாச்சு. பிக் ரீஜனுக்கு போயிருக்கு. லைட்டா விண்ட் இருக்கு. ஆஹா, பவுண்டரியை பார்த்து கேட்ச் விடாம, ஸோ கேட்சுக்கு போகாம தட்டி விட பார்த்தாங்க. ஸோ பவுண்டரியை சேவ் பண்ண முடிஞ்சிருக்கு. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 30. 3 விக்கெட் விட்டுருக்காங்க. கர்நாடகா தான். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் சேகர். இந்த ஒரு நியூ பவுலர் மாலையிட்டு கார்த்தி. ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸ்விட்ச் ஹிட்டுக்கு டைமிங் கொடுக்கல, வித்து இருந்துச்சானா. செகண்ட் பால் திக் எட்ஜ் இருந்துச்சு. ஸோ அம்பையர் கால்க்காக வெயிட் பண்ணியிருந்தேன். நியூ பேட்ஸ்மேனுக்கு தேர்ட் பால் ஆஃப் வாலி போட்டாங்க. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ். எக்ஸ்ட்ரா பேஸோட போட்டு டாட்டா போட்டார். போன பால் வைடு ரீபால் இந்த பால். அப்பா, பேட்ஸ்மேன் ஃப்ரண்ட் ஃபுட்டில் கமிட் ஆகிறதான்னு யோசிச்சிட்டாரு. டாட்டு. 2 மோர் ரிமைனிங். ஸ்டெப் அவுட் பண்ணார். பாடி லைனில் வச்சாங்க. ஆன் சைடில் பிளேஸ் பண்ணார். சிங்கிளோட சேஃபாக வச்சுப்பாங்களான்னு பார்த்தா 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க. செகண்ட் ஸ்ட்ரைக்கில் முக்கியமான பந்து. 1 மோர் ரிமைனிங். திருப்பி அடிச்சிட்டாரு. டிஸ்டன்ஸ் இல்லை, பட் பவுண்டரி. பிடிச்ச முதல் பால் லெஃப்ட் ரைட்டா திரும்பி அடிச்சிட்டாரு. ஃபாஸ்டா போயிடுச்சு. ஸோ ஒரு வேல்யூபிள் 4 பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க லெஃப்டி பேட்ஸ்மேன். நாடுகள் முழுதும் வரிப்புலி கொடி பறக்க வைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகின்ற திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கின்றோம். விழாக்குழு சார்பாக டார்கெட் 38 ரன். இபி சாமிகண்ணு மெமோரியல் சூத்தியன்பட்டிக்கு. சேஸுக்காக வெங்கட் ஸ்ட்ரைக்ல ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் போறதுக்கு சேகர் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் சிப் பண்ணாரு. ஆஹா, சைடில் ஓடி பிடிச்சிருக்காங்க. முதல் பால்ல விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க. பவர் பிளே ஓவர்ல விக்கெட்டு, அது வெங்கட்டோட விக்கெட்டை. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல மாலையிட கார்த்தி. ஃபர்ஸ்ட் பால் திரும்பி பார்த்தாரு. ஃபாஸ்டா போட்டாங்க, ஃபுல்லரா போட்டாங்க. சுவிட்சிட்டு ஆடுவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இடம் கொடுக்காம போட்டிருக்காரு. Goes for the full shot. Fielder out there. இந்த பால் செட் பண்ணி கேட்சா பிடிச்சிருக்காங்க. ஒரு ஹார்ட் பிரேக்கிங் ஸ்டார்ட்னு சொல்லுவேன். ஸோ வெங்கட்டை தொடர்ந்து நியூ பேட்ஸ்மேனா வந்த கார்த்தி மாலையிற கார்த்தி மாட்டம்லேருந்து வெளியே குத்தி போட்டதை தாண்டி கரெக்டாக ஃபீல்டர் இருக்க பக்கமே போச்சு. ஸ்கொயரில் டீப்பில் பெருசாக யாரும் ஏற்றி வச்சு நான் பார்க்கல. ஸோ பவர் பிளே ஓவரில் கேட்சை பிடிச்சிருக்காங்க. 2வது விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. செகண்ட் டவுன். நியூ பேட்ஸ்மேன் சக்தி ஸ்டேக்கில் டச்சு போட்டாங்க. 2G. 2 more remaining. Goes for the placement. தடுத்திருக்காரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நவீன் ஸ்டேக்ல 1 more remaining இந்த ஓவரில். இவர் பிடிக்கிற முதல் பால் விக்கெட்டை விட்டுறாதான்னு சொன்னாங்க. லோட்டாஸ் பால் டவுன் த லெக் போட்டு விக்கெட்டை பிடிச்சிருக்காருங்க. 3 விக்கெட் ஹால் இன் ஒரே ஓவரில், அதுவும் பவர் பிளே ஓவரில் நல்ல டீமுக்கு ஆப்போசிட்டாக பிடிச்சிருக்காரு. ஸோ லோ ஸ்கோர் கேம். மேட்சை விடாமல் மனசை விடாமல் எண்டா ஃபர்ஸ்ட் ஓவர். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் லாஸ்ட் ஓவர் பவர் பிளே போகிறதுக்கு நியூ பவுலர் ஜெகன் வந்திருக்காங்க. முதல் இன்னிங்ஸில் ஒரு முக்கியமான ஷாட், ஒரு முக்கியமான பவுண்டரியை பதிவு பண்ண பேட்ஸ்மேன். இப்போ பவுலிங் எண்டில் பவுலரா. ஃபர்ஸ்ட் பால் சக்தி ஆன் ஸ்டேக். தடுக்க முடியல, நேருக்கு நேராக போயிருக்கு. ஸோ இன்ஃபீல்டில் கிளியர் பண்ணி ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. பந்து அன்ஸ்டாப்பபிளா டவுன் த ட்ராக்ல பவுண்டரி. வேல்யூபிள் கான்ட்ரிபியூஷன். 3 ரன் தான் இருந்துச்சு முதல் ஓவர் முடிவில். ஸோ முதல் பால் அட்டாக் பண்ணி ஆடி இருக்காங்க. ஃபுல்லர் பாலை போடவும். செகண்ட் பால் லோட்டாஸ் பால் பவர் போட பார்க்கல, ஸ்வீப் ஷாட்டுக்கு பார்த்தாரு. ஸோ கரெக்டாக அடிச்சுருந்தா கண்டிப்பாக விக்கெட்டு. ஹாஃப் ஆஃப் த மேட்டில் இருந்தாங்க. கிளம்ஸியாக இருந்துச்சு. ஸோ விக்கெட்டுக்கான கரெக்டான டைமிங் உங்களுக்கு இதுதான். ஸோ 4வது விக்கெட்டை பிடிச்சிருந்துருக்கலாம், நறுக்குன்னு பிடிச்சிருந்துருக்கலாம். மிஸ் பண்ணியிருக்காங்க. மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். ஜெகன் டு சூர்யா. ஸோ காட் சேஞ்ச் பண்ணி போட்டாங்க. ஸோ பிடிக்க வாய்ப்பு இல்லை. பட் ஜஸ்ட் கிளியர் பண்ணியிருக்கு இன்ஃபீல்டை. கரெக்டான த்ரோனா ஒரே ரன் மட்டுமே. அதே தான் நின்ட்டாங்க. 2க்கான வாய்ப்பு இல்லை. 4th one. பிளேட் க்ளோஸ். சேஃபாக ஆடிட்டார் ஒரு சிங்கிளை. போன பால் வைடு ரீபால். பால் டைமிங் இருந்துச்சு, பட் ஃபுல்லராக போட்டார். லைட்டாக கொஞ்சம் இழுத்து போட்டுருந்தா கூட பேட்டில் கண்டிப்பாக போட்டிருக்கோம். டாட்டு. ஐயோ, இறங்கிடுச்சு, காலில் இறங்கிடுச்சு. வந்து போல்டு அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வந்தார் ஜெகன். ஒரு இப்போ 11. 3 விக்கெட் விட்டுருக்காங்க சோஃபார். இந்த ஒரு சேகர் போடுறாங்க. அவருக்கான செகண்ட் ஓவர். குத்தி போட்டாங்க. திருப்பி தான் விட்டாரு. ஃபீல்டருக்கு வாய்ப்பு இல்லை.
ரொம்ப ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் த கோர்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக அந்த இலையில வெளியே பட்டு இருந்திருக்கு. பின்னாடி பார்த்து லைன் அம்பர்ட்ட சொல்லிட்டாங்க. ஸோ ஒரே ரன் மட்டுமே 1G. செகண்ட் பால் கோஸ் ஃபார் த ஃபிளாஷி ஷாட். டிரைவ்ல தடுத்துருக்காங்க. ஷாட் கவர்ஸ் தடுக்க சிங்கிள். ஃபாஸ்ட்டாக போட்டாங்க. ஃபாஸ்ட்டாக அடிச்சாரு. நல்லா இருந்துச்சு ஷாட்டு. ஃப்ளோவான ஷாட்டு. சூர்யா ஸ்ட்ரைக்கில் பேஸ் போட பார்த்துருக்காரு. டாஸ் பால் ஸ்கொயரில் தடுக்க சிங்கிள். சேகர் டு சக்தி தாண்டி பேருக்கு தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபாஸ்ட்டாக வேற பேருக்கு பவுண்டரி அந்த இடத்துல. மாடி லைனில் போட்டாங்க. பேட்ஸ்மேன் லைட்டாக மூவ்மெண்ட் கொடுத்தாரு ஆஃப் சைடில். லோவா நின்னாரு. கட் ஷாட்டுக்கு போனாங்க. டீப்ல வச்சிருக்காங்க. ஜெகன் இருக்காரு. டிரைவுக்கான முயற்சி இன்னர் பார்ட் ஆஃப் த பேட்ல பட்டுச்சு. சிங்கிள். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 21 ஸ்கோர். 3 விக்கெட் விட்டு ஓவர் ஜெகன். அவருக்கான செகண்ட் ஓவர் இது. ஃபர்ஸ்ட் பால் கிளான்ஸுக்கு போனாரு. லெக் ஸ்லிப் வச்சு தடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயும் ஓட்டாங்க ஒரு ரன். செகண்ட் பால் மேல பிடிச்சா பேட்ல பிடிச்சான்னு தெரியல. ட்ரை ஒன்று பண்ணி பார்த்தாங்க. கத்திக்கிட்டு ஒரு ஸ்லோவர் ஒன்று போட்டாரு. ரொம்ப ஃபுல்லாக போட்டாங்க. சரியா படல பேட்டில். 2 கொடுத்தாங்க. அதுக்கு இடம் கொடுக்காம ஃபீல்டிங் பார்க்கணும். ஐயோ கலெக்ட் பண்ணி அடிக்க முடியல. ஸ்லோ ஆயிடுச்சு. பந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிடுச்சு. 2 ரன் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காங்க. ஓடி எடுக்க முடிவு பண்ணிட்டாங்க. பெரிய ஷாட் ஒர்க் ஆகலை. இப்போ இன்னும் செட் ஆகணும் பேட்ஸ்மேனுக்கு. இன்னும் அதே ஸ்லோ ஓவர் 1 ஃபுல் அண்ட் ஃபுல் விலக்கி போட்டார். பட் தடுக்கவும் முடியல. ரன்னாக மாறி இருக்கு. இப்போ துரத்தி ஆனதுக்கு நேருக்கு நேராக போச்சு. இப்போ விக்கெட்டுக்கான வாய்ப்பு அதிகம். அடிச்சிருக்காங்க. விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. ரன் அவுட்டு. காட் சேஞ்சு அறந்தவிலேருந்து வராங்க. கோஸ் ஃபார் த ஃபிளிக் ஷாட். பவுண்டரி போயிடுச்சுங்க. குத்தி அங்கிட்டு திரும்பி தான் 2G மாதிரி இருக்கும். நல்லா வாட்ச் பண்ணி ஆடினாரு. கரெக்டாக பேட்டை வச்சாரு. திருப்பி விட்டதுக்கு நின்று ஆடி கொடுத்துருக்காரு. சக்தி ஒரு பக்கம். பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி எக்கனாமிக்கலாக பந்து போட்டு இப்போ கஷ்டமான டைம் சுச்சுவேஷன் பேடாக இருக்கும் போது நின்று ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. ஃபுல்லர் பால் நல்ல டீப் பிளேயர் நின்று ஆட பார்த்தாரு. ஸ்லாட்டை விட இன்னும் உள்ள ஃபுல்லராக போட்டார். 4 ஓவர் முடிவுல ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 31. 4 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். மீதமுள்ள 12 பால்ல 7 ரன் தேவை. இந்த ஒரு கார்த்தி போட வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் லோட்டாஸ் பால். ஃபுட்பால் அட்டர் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் வல்லத்தரக்கோட கார்த்தி. ஒரு பஞ்சுக்கு போனாரு. ஒரு சைடு அவன் ஆக்ஷனில் போட்டாங்க. ஸோ ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்டில் சிங்கிள். இப்போ மூவ்மெண்ட் காட்டி வைடு வள துரத்தி அண்ணாரு. பாயிண்ட்ல அடிக்கல. இங்கே பேக்கப் ஆள் கிடையாது. ஸோ சிங்கிள். டாஸ் பால் ஆல்ரெடி இதே மாதிரி டாஸ் பால் விக்கெட்டாக மாறிச்சு. இப்பயும் விக்கெட்டாக மாறி இருக்கு. ஸோ 5வது விக்கெட் விடுறாங்க. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் காப் கார்த்தி. நியூ பேட்ஸ்மேனுக்கு லெஃப்ட் ஆர்ம் கட்டருக்கு ஒரு ஆஃப் கட்டர் போட்டாங்க. ஒரே ஹேண்டில் தடுத்துருக்காருங்க பிரகாஷங்க ஃபீல்டர். ஸோ கவர்ஸில் சிங்கிள். வந்த வேலையை கரெக்டாக பார்த்து கொடுத்துட்டாரு. ப்ரெஷரே எடுத்துக்காம ஒரு சிங்கிள் எடுத்துட்டாங்க. ஐ திங்க் 2 more மீனிங் இந்த ஓவரில் ஓட்டியோட பார்த்தாரு. 5 ஓவர் முடியல ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 35. 5 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். லாஸ்ட் ஓவர் நியூ பவுலர் வந்திருக்காங்க. 6க்கு 3 டிஃபெண்ட் பண்ணணும். மணி ஃபர்ஸ்ட் பால் டெஸ்ட் மேட்ச் அந்த மாதிரி போட்டாங்க. ஃபீல்டர்ஸ் எல்லாம் க்ளோஸில் வச்சு இங்கே ஒரு ஃபீல்டர் இங்கே அங்கே பாருங்க மொத்தமாக அடைச்சி ஆஃப் சைடில் அடைச்சி போட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆஃப் சைட்லேயே போட்டு டேட்டா போட்டிருக்காரு. நல்ல இடத்துல போட்டிருக்காரு. மணி நல்லா ஸ்டார்ட்டாக கொடுத்துருக்காரு. லாஸ்ட் ஓவருக்கு ப்ரெஷராக கொண்டு போக பார்க்குறாங்க. செகண்ட் பால் ஆஹா விக்கெட் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. ஒரு சாக்ரிஃபைஸை பார்க்க முடியும்னு தோணுது. டாட்டு பட் ஸ்ட்ரைக்கை மாற்றிருக்காங்க. ரன் 4ல் 3 தேவை. கோஸ் ஃபார் த கட் ஷாட். பாயிண்ட்ல ஃபீல்டர் கரெக்டாக எடுத்தாரு. பட் அதுக்குள்ளேயே ஒரு சிங்கிளை மாற்றிட்டாங்க. ஸோ நியூ பேட்ஸ்மேன் சைக்கிளுக்கு வந்திருக்காங்க. தினேஷ் வந்திருக்காங்க. 3ல் 2 தேவை. குத்தி போட்டிருக்காங்க. அது சாஃப்ட் டிஸ்மிசல்னு சொல்லும் போது அங்கே கேட்சை விட்டுருக்காங்க. வந்த ஒரே கேட்சை பிடிச்சி கொடுத்துருந்தா மேட்சுக்குள்ளே இருந்திருக்க முடியும். த்ரோவும் ஸ்லோவாக வந்திருக்கு. ஓடிட்டாங்கங்க. இவ்வளோ க்ளோஸாக போகணும் எதிர்பார்க்கல. ஸோ த மேட்ச் ஒன் பை சூத்தியன்பட்டி இபி சாமிக்கன் மெமோரியல். ரொம்ப டஃப்பாக போய் தான் ஜெயிக்க வச்சிருக்காங்க. இங்கே வெல்ஃபார்ட் கர்நாடகா தான் க்ளோஸாக கொண்டு போனாங்க. ப்ரெஷராக கொண்டு போனாங்க. கார்த்தி ரொம்ப ஃபீல்டிங்லாம் செட்டப்லாம் அவ்வளோ யோசிச்சு வச்சாரு. ஸோ கைக்கு வந்த கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நின்று ஆடு கொடுத்து ஜெயிக்க போயிருக்காருங்க சக்தி.